இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். பாட போறோம் எங்கள் மாடசாமி நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நலம் வச்சு வாழும் நாடு, வாழும் நாடு, மழை பொழியும் நாடு, தென்றல் வீசும் நாடு, ஆரோடு ஒதிக சூடும், ஆரோடு ஒதிக சூடும் அத்திபுர நாடதிரை, ஆரோடு ஒதிகை சூடும் என்னை அத்திபுர அத்திபுர நாடதிரை அம்மை பார்வதி தேவியை, பார்வதி தேவியை பாசத்தோடு வளர்த்துவார இருக்கக்கூடிய நாளிலே ஆமா என் நெஞ்சிலே நிற்கமர நிறைந்திருக்கும் ஆதியில் வந்த தெய்வ ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி புகழை பாடிக்கொண்டிருக்கும் போது இருக்கின்ற போது அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்த செல்ல சீமான் கனகவாடி யார் என்றால் யார் ஐயா? ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு கோமரமாக ஆடி வரக்கூடிய கிள்ளை கொண்டு நீதி செய்யும் இதே கீழப்போருமான நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய வாணிக வைசியகுல சமுதாய பெருமானாய் விளங்கும் ஆமா கன்னி சோழன் சின்னாஞ்சோழன் முந்தாஞ்சோழன் அந்த 3 பேர் குடும்பத்தாராக இருக்கக்கூடிய உடன்பிறவா அருமை சகோதரர் கண்ணன் செட்டியார் அவர்கள் ரைஸ் மில் வைத்து நடாத்தி விடக்கூடிய அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக தம்பி விநாயகம் பாடுகிறார் என்று ரூபாய் 101 லட்சமாக லீப் பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டி அருமை என்ஆர் கண்ணன் செட்டியார் அவர்களோடு இணைந்து மீண்டும் நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்றால் ராணுவ துறையிலே பணியாற்றி வரக்கூடிய எம் திருமலைக்குமார் அவர்கள் எஸ் சிவசூர்யா அவர்கள் எஸ் கார்த்திக் அவர்கள் எஸ் சிவசந்திரன் அவர்கள் சரி மற்றும் சிவ சித்ரா அவர்கள் மகிழ் மித்ரா அவர்கள் அதாவது ராணுவ துறையில பணியாற்றி வரக்கூடிய எம் திருமலைக்குமார் அண்ணார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக தம்பி விநாயகம் நின் வாழ்க நின் கலை வாழ்க என வாழ்த்தி ஐயா மாடசுவாமி திரு கதையை பாடிக்கொண்டிருக்கும் போது ரூபாய் 201 லட்சமாக ரிலீப் பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். அன்பு பாராட்டி அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் குடும்ப குலகோத்திர வழி வழிவம்சமெல்லாம் இங்க மாடசுவாமி அருளாடும் பெரிய கோயில் தேவாதிகளுடைய அருளாடை எல்லா நலமும் உடம்பு வச்சு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்திக்கிறோம் ஐயா. இந்த அரசன் தக்கராஜ மன்னவன் அவன் மனைவி தார்காவல்லி 2 பேர்களும் தவமிருந்து பெற்ற மகள் தலைமகள் பார்வதி தலைமகளான பார்வதா தேவி பூத்து நடைந்து புஷ்பவதியாக இருக்கிறாள். பார்வதி பூத்து நடைந்து புஷ்பவதியாக இருக்கிறானே அவளுக்கு சடங்கு கழித்து 12 வயதுல பூத்து நடைந்தவள் 16 வயதாச்சு. சரி இந்த 16 வயதுல என்ன பார்வதியினுடைய அழகுக்கு பஞ்சமா? அதான் தர்க்கராஜன் நினைத்தான் என்ன மந்திரி அழைத்தான். அடே மந்திரி மகா பார்வதி அழகா பாத்தியா? அப்பா சிரிச்ச மகன் சிதேவியா இருக்காளே இவள மாதிரி ஒரு அழகு எங்கேயும் கிடைக்குமா? கிடைக்காது. கோடி கோடி பொன் கொடுத்து தேடி பார்த்தா அந்த உலகத்துல இவள மாதிரி வேற அழகு கிடைக்காது. அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணான பார்வதிக்கு
அவளுக்கு அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாப்பிள்ளையா இருக்கணும். ஆமா. அதனால 4 திசை சரி 8 திக்கு திக்கு இந்த திசைகள் எல்லாம் தேடி பார்த்தார். திக்கா அலையணும். ஆமா, பார்வதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை பார் உலகத்திலே கிடைக்கல. ஆமா. அவன் தான் மந்திரியை பார்த்து பார்த்து மதனத்தக்க ராஜமன்னனானவள் ஆமோ மந்திரியை தான் அழைத்து சொல்கின்றான். என்னையா? வாருமையா மந்திரியே மந்திரியே வாருமையா மந்திரியே மந்திரியே வார்த்தொன்று ஏழும் ஐயா ஏழும் ஐயோ மகளான பார்வதிக்கு மாலை சூட்டி பார்ப்பது போ அவருக்கு மாப்பிள்ளை கிடைப்பது போ கட்டி மக பார்வதியை கல்யாணம் முடிப்பது போ அவளுக்கு கல்யாணம் முடிப்பது போ ஒருவனிடம் கைபிடித்து கொடுப்பது போ என்பதனை சொல்லும் போது மந்திரியும் சொல்லுகிறான். ஒரு ராஜாவுக்கே ஒருத்தன் புத்திமதி சொல்லுதாமனா அது அந்த மந்திரியாகத்தான் முடியும். மந்திரி சொல்வான், என்ன மன்னவா மதனத்தக்க மன்னவா என்னவா? அவனி உள்ள 56 தேசமும் நீங்க ஆண்டு வாடி. ஆமா. ஈழம் பாண்டி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சேரம் சோழம் கொங்கு வங்காளம் குந்தம் மகரம் சீரம் குற்றாலம் குற்றாலம் வடமதுரை செந்தூர் பாஞ்சாலம் டெல்லி ஆமா மாதளம் மாரியம் கங்கடா ஒட்ட தேசம் உகாந்திர தேசம் அமையா பப்பர தேசம் பல்லவ தேசம் சரி சேது ராஜ்யம் அனந்த ராஜ்யம் ஆமா காசி ராஜ்யம் ரல்லாவட தேசம் சரி கண்ணோசி காம்பதி காம்படி நீர்வாடம் ஆமா கங்கடா சரி அயோத்தியாபுரி ஆமா இப்பேற்பட்ட அவனி உள்ள 56 தேசத்தையும் நீங்க அடக்கி ஆட்சி செய்து வாடி. வாரீர். இந்த 56 தேச ராஜாக்கள் என்ன அத்தனை பேர்களையும் தேடி அலைந்து பார்த்தாலும் உங்க பார்வதிக்கு ஏத்த மாப்பிள்ள இல்லை. ஆமா. அதாவது என்ன ஒருத்தன் பேர் அழகா இருக்கான். சரி ஏயா ஒருத்தன் பேர் அழகா இருக்கான் இருக்கட்டும் ஆனா அறிவில்லாதவனா இருக்கான். ஆமா அதுக்காக நம்ம பார்வதி அழகா இருக்கான்னு சொல்லி பார்வதி தாலி கட்டி கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. ஒருத்தன் அறிவோடு இருக்கான் சரி அழகு இல்லாம இருக்கான். ஆமா அதுக்காக பார்வதியை தாலி கட்டி கொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. அழகும் அறிவும் நிறைந்து இந்த அகிலத்துல பார்வதிக்கு ஏற்ற மாப்பிள்ள பார் உலகத்திலே கிடையாது. அமையா உங்க மகா பார்வதி தெய்வ கடாட்சம் உடையவள். ஆமா பராசக்தி பார்வதா தேவி வம்சத்திலே பிறந்தவள். அதனாலே அவள் இருப்பாள். ஆமா அவளுக்கு ஏத்த மாப்பிள்ள அந்த உலகத்திலே கிடைக்க வேண்டுமே வேண்டுமே. ஆனால் என்ன ஒரே ஒரு வழி இருக்குன்னா என்ன மந்திரி ஐயா என்ன வழி அப்படின்னா சின்ன சுவாமி ஐயா மன்னவா என்ன தர்க்கராஜா ராஜா ஒரு ராஜாக்களுக்கு கல்யாணம்னு சொன்னா ஆமா அவர் மருமகனா வரக்கூடிய இன்னொரு ராஜாவைத்தான் இருக்கணும். சரி கையில கிடக்க 10 ரூபா தான் அதை கழட்டி கொடுக்கணும். உங்க மகா பார்வதி ஆமா உங்க மகளான பார்வதியை மணமுடித்து கொடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை உங்களை போன்ற ஒரு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா அதனால மீது உள்ள 55 ராஜாக்களுக்கும் சரி ஒருவனுக்கு தாலி கட்டி கொடுத்தா மீதி 54 பேர் நம்ம மேல படையெடுப்பான் சண்டை போடுவான். ஆமா அதனால ஒருவன் வகை நமக்கு வேண்டாம் வேண்டாம். மாச்சானின் வகை மன்னனுக்கு அழகா அழகு கிடையாது. இந்த இடம் அப்படி. ஆமா அதனால எல்லாருடைய பாசமும் வேணும் வேணும். அதனால தர்க்கராஜ மன்னவா என்ன அவனி உள்ள தேசமெல்லாம் அறிக்கை அனுப்பணும். ஆமா எப்படி அனுப்பணும்? எப்படி ஆன கொட்டக பந்தல் போட்டு 55 சோபா பந்தலிலே அமர வைத்து 60 அடி கம்பத்திலே என் மகள் பார்வதி நிற்பாள். அவள் கையில ஒரு மாணிக்க மாலையை கொடுப்பேன். மாணிக்க மாலையை பார்வதி வீசி எறிவாள். மாலை யார் கழுத்தில் விழுதோ மாலை யார் கழுத்தில் விழுதோ அவர்களுக்கு மகளை மாலை சுட்டி கொடுப்பேன் அப்படின்னு அறிக்கையோட எழுதி அனுப்புவோம். அத்தனை ராஜாக்கள் வரட்டும் மாலை யார் கழுத்தில் விழுதோ அவர்களுக்கு தாலி கட்டி கொடுப்போம். இந்த வழி சரியா இருக்கு அப்படின்னு தக்கராஜன் மந்திரி இடத்திலே சொல்லவும் மந்திரி பிரதானிமார்கள் ஒன்றாக கூடி அவனை உள்ள தேசத்தை எடுக்கும். அவனை உள்ள தேசத்திற்கும் அறிக்கையோட அனுப்புகிறார்.
விழக்கூடிய மாலை ஆமா ஏங்கலத்துல விழணும், ஆமையா ஏங்கலத்துல விழணும், ஆமா எங்கலத்துல தான் விழணும் ஆமா அப்படின்னு ஒவ்வொரு ராஜாக்களும் உள்ளத்திலே நினைத்து அத்திவர நாட்டுக்கு யானை மேல வருவாருண்டு, ஆமா குதிரை மேல வருவாருண்டு, ஒட்டகத்தில் வருவாருண்டு, ஆமையா ரதத்தில் வருவாருண்டு, சரி பல்லக்கிலே வருவாருண்டு. ஆமா இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய தகுந்த வாகனத்தில் வரும்போது ஆமா அத்திவர நாட்டுல தக்கராஜன சாமானியப்பட்டால அதானே ஒரு வசதி வாய்ப்புல குறைஞ்சவனா 55 ராஜாக்களிலே ஒருவன். ஆமா அந்த அரசன் தக்கராஜன் உள்ளத்தில் நினைத்தான், என்ன நமக்கு இருப்பது ஒரு மகன், ஆமா ஒத்தைக்கு ஒரு மகள், ஒத்தைக்கு வல்லவி, வல்லவி ஒன்னே ஒண்ணு பொண்ணே பொண்ணு. ஆமா அதனால நம்ம மகளான பார்வதிக்கு என்ன கல்யாணம்னு சொன்னா எவ்வளவு தடபடலா இருக்கணும். ஆமா ஆனாலே தக்கன் பார்த்தான், என்ன வண்டி மரம் வகுந்து, வண்டி மரம் வகுந்து, வாசல் எல்லாம் மந்தல் போட்டான், மரம் வகுந்து எல்லாம் மந்தல் போட்டார், தென்னை மரம் வகுந்து கடெல்லாம் மந்தல் போட்டான், பந்தலிட்ட கால்களுக்கு தக்கன் பவளம் கொண்டு அலங்கரித்தார். வளைவுகளை தானமைத்து 1000 கோட்டை அரிசி சாதம், 10 வகை கறிகளோடு பாயாசம், அப்பளம், வடை, ஜாங்கிரி, பூந்தி. அதிகமெல்லாம் பாயாசம் குடிச்சிருக்கான். 3 டவியை இவனே காலி பண்ணிருப்பான் உங்களுக்கு. ஆமா நல்ல சாப்பாடு. எவனா அறுசுவை பதார்த்தம். ஆமா யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு அது போதாது போதாதும்போ. ஆமா நமக்கு ஒரு உருண்டை சோறு போடுங்க, போதும்பா. ஆமா வயிறு முட்டி எடுத்து சாப்பிட்டாச்சு அப்படிமோ. ஆமா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மறந்துன்னா. ஆமா அதாவது நம்ம யார் யாருக்கு எதை கொடுத்தாலும் போதாது என்பார்கள். ஒரே ஒரு விஷயத்துலதான் இந்த உலகத்திலேயே ஆமா சாப்பாடு மட்டும்தான் போதும் என்பார்கள். அந்த சாப்பாடு தான் என்ன அந்த தக்கராஜன் உள்ளத்துல நினைத்தான். ஆமா இந்த பந்தல் லேசா இருக்கு, இந்த ஒளி சரியில்லை, ஆமா இந்த வில்லு சரியில்லை, மேளம் சரியில்லை, பந்தல் சரியில்லை, ஆமா இந்த அலங்காரம் சரியில்லை அப்படின்னு 1000 பேர் 1000 குறைகளை சொல்லலாம். எப்பா என்ன அந்த கல்யாணத்துக்கு போனோம் பாருங்க. ஆமா சாப்பாடு எவ்வளவு பிரமாதமா இருந்து தெரியுமா? ஆமா சாப்பிட்டாக என் கூட வந்துட்டேன் அதானே அப்படின்னு பாருங்க. ஆமா அதனால ஒரு மனிதனுக்கு என்ன நிம்மதியை கொடுப்பது ஆமா சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு தான். அந்த 10 வகை கறிகளோடு பாயாசம், வடை, அப்பளம், ஆமா அத்தனை பதார்த்தங்கள் நிறைந்திருக்கு. 1000 கோட்டை அடிச்சு சாதம்னா மழை போல குதிச்சு வச்சிருக்கான். ஆமா அத்திவர நகரத்துல ஒரு பறை முழங்கினான். என்ன அத்திவர நாட்டு நகரவாழ் மக்களே எம்மகா பார்வதி, ஆமா அவளுக்கு கல்யாணம் சுயவரம் நிகழ்ச்சி நடத்த போகிறேன். சரி அதனால யார் வீட்லயும் உழ வைக்க கூடாது. ஆமா எல்லாருக்கும் சாப்பாடு அரண்மனையில தான் அப்படின்னு சொல்லி தக்கராஜ் அடித்த பறையோசை. சரி அந்த அத்திவர நாட்டு நகரவாழ் மக்கள் எல்லாம் அவன் அரண்மனையில சூழ்ந்தொடுக்க. ஆமா 55 ராஜாக்கள் ஆன கொட்டக பந்தலுக்கு கீழே 55 சோபால வந்திருக்க இருக்கார். யார் மாப்பிள்ளைய வருவாரோ இவனப்பா நாம்பா, நானப்பா இவம்பு, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்வதி எரியக்கூடிய மாலை எங்களுக்குல விழக்கூடாதா, எங்களுக்குலதான் விழணும்னு அவரவர் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு இருக்கான், வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தக்கராஜன் பார்த்தா என்ன அம்மா ஏ மகளே பார்வதி, ஆமா அப்படின்னு அவளுக்கு சரி பின்னல் சடை போட்டு பிச்சுப்பு சூடி சின்னஞ்சிறு பெண்போலை சித்தாடை இடையுடுத்தி பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது அத்தர் புனுகு செவ்வாது கலவ கஸ்தூரிகள் அணிந்து உச்சி முதல் பாத வரைக்கும் தங்க நகைகளை பூட்டி அலங்காரம் செய்தெடுக்க அருமை மகளுக்கு. ஆமா அப்படி அலங்காரம் செய்திருக்கும் போது என்னையா மகனே பார்வதி, இந்த ராஜாக்கள் எல்லோரும் 55 பேர் இங்க கீழே வந்திருக்க. ஆமா இந்த 60 அடி கம்பத்தின் மேல நீ நின்று கொண்டு மாணிக்க மாலந்தா பிடி. ஆமா இந்த மாணிக்க மாலையை வீசி எறி. ஆமா மாலை யார் கழுத்தில் விழுகின்றதோ மாலை யார் கழுத்தில் விழுதோ அவர்களுக்கு ஒண்ணு மாலை சுட்டி கொடுப்போம். ஆமையா அப்போ மகளான பார்வதியானவள் ஆண்டவன் பகவான்
அழைத்து 60 அடி கம்பத்தின் மேலே ஏறினார். இறைவா, என் தலைவா, இந்திய பூலோகத்தில் தர்க்கராஜ மன்னனுக்கு இந்த பார்வதியாக என்ன பிறவி செய்யக்கூடிய வேளையிலே அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, தர்க்கராஜனுக்கு நீ பூலோகத்தில் மகனாக பிறந்தையானால் உனக்கு உங்க அப்பனை பூத்து நடைந்ததுக்கு அப்புறம் சரி தக்கன் சுயவரம் நிகழ்ச்சி நடத்துவார். அதிலே நான் மாப்பிள்ளையாக வருவேன். பார்வதி உன்னை மாலையிட்டு மாணிக்க கையில அழைத்து விடுவேன் என்று சொன்னீர்களே, அதுபோல மாணிக்க மாலையை வீசி எறிய போறேன். சரி ஆண்டவா, நீங்க மாப்பிள்ளையா வாங்கோ, மாலையை வாங்குங்கோ, மனமுடித்து மாணிக்க கையில அழைத்து செல்லுங்கோன்னா. சரி அப்பந்தான் இந்த நல்ல வார்த்தை எது, இந்த நல்ல வார்த்தை எது அந்த ஈசன் ஜீவன் காதில் கேட்டு என்னாதே என்னோமல்ல என்னமல்ல என்னோ மாணிக்க மாலை உடுத்திருக்கான. ஆமா பாவி பார்வதி அந்த மாலை எவங்களத்தையா விழுந்து மாலை விழுந்த மாப்பிள்ளை வந்தான் அப்படின்னு சொல்லி பார்வதியை தாலி கட்டி கொடுக்கிற கூடாது. ஆமையா நீங்களே எங்களை சுவாதிக்கல. ஆண்டவன் உள்ளத்திலே நினைத்தார் நாமல் மாப்பிளையாக போகணும். ஆமா மாலையிட்டு பார்வதியை மனமுடித்து மாணிக்க கைலாயம் அழைத்து வரணும். ஆமையா அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு இறைவன் எண்ணுகிறார். சரி பார்வதியை கல்யாணம் முடிக்கணும். ஆமா அதை ஒரு கலாட்டா கல்யாணமாக்கணும். ஆமா சாதாரணமா நடந்த கல்யாணம் போல இருக்கக்கூடாது. ஒரு கலாட்டா கல்யாணம் ஆக்கணும்னா என்ன செய்யலாம்? என்ன ஆண்டவன் பார்த்தார், மாப்பிள்ளையா போய் மனமுடித்தோம்னா அது சாதாரண கல்யாணம் இவாட மாறி பெரிய வயதான ஒரு கம்பூன்றி கிழவனை போல போகணும். அந்த குமரி பார்வதியை மனமுடித்து வர வேண்டும் என்று ஆண்டவன் ஜீவபெருமான் ஆண்டி போல சொடுவங்கொண்டால் நரம்புகளும் தாடிகளும் சரங்குகளும் பொண்ணுகளும் தேசி போடு ஆண்டவனார் வடிவம் கொண்டார். இருக்கும் வேஷ்டியிலே ஓர் 1000 கரிசல் உண்டு. பகவான் ஜீவபெருமான் போடும் அங்கவஸ்திரம் இடமை இல்லை. பல்லும் ஒதுந்து போச்சு, சொல்லும் குறைஞ்சு போச்சு. திருவோடு கையிலெடுத்து சிவபெருமான் வாராரே யாக போட கிழவனை போல் கோட்டையில ஆண்டவன் ஜீவபெருமான் வந்து பார்வதியை எரியக்கூடிய மாலை அது நம்மளை தேடிதான் வர வேண்டுமே அல்லாமல் மாலையும் மரியாதையும் நம்மளை தேடிதான் வரணுமே. நாமல் அதை தேடி செல்லக்கூடாது என்பதாக உள்ளத்திலே நினைத்து உடையவன சிவபெருமான் ஊருக்கு வெளியே உள்ள ஓட்ட பிள்ளையார் கோவில் வாசலிலே பண்டாரமா வந்தவர் தான் தலைக்கு வைத்து
என்ன திருவோட தலைக்கு வைத்து சிவனே செவனேன்னு தூங்குதான். அப்படி தூங்கக்கூடிய வேளையில் என்னய்யா அத்திபுர நாட்டிலே சரி அரசன் தக்கராஜனுடைய கோட்டையில் ஆமோ அருமை மகளாகிய ஆதி வராசக்தி பார்வதா தேவி தேவி மாணிக்க மாலையை வாங்கி மறையோன் சிவபெருமானை உள்ளத்திற்குள்ளாக நினைத்து அந்த மாலையை வீசி எறிகின்றாள். அப்படி மாலையைத்தான் எறிந்தாளே பார்வதியால் எறிந்த மாலை பந்தல் விட்டு வருகுதையா அந்த பகவானை தேடுதையா ஊருக்கு வெளியே உள்ள ஓட்ட பிள்ளையார் கோவில் வாசலில அந்த பண்டாரோ திருக்களத்தில் பார்வதி எறிந்த மாலை பார்வதி எறிந்த மாலை அப்படி விழுந்த போது இந்த தக்கராஜன் பார்வதி எறிந்த மாலையை உள்ள ஒவ்வொரு ராஜாக்கள் களத்திலே பார்த்தான். ஒருவன் களத்திலே இல்லை. ராஜாக்களை தவிர்த்து வந்த நாட்டு மக்கள் களத்துல இவங்களத்துல விழுந்திருக்கான்னு பார்த்தான். ஒருவன் களத்திலே இல்லை. என்னடா பார்வதி எறிந்த மாலை பந்தலுக்குள்ளதான இருக்கணும். பந்தலுக்குள்ள ஒருத்தங்களுக்குலையும் காணலையே. பார்வதி எறிந்த மாலை எங்க போயிருக்கும்? இந்த மாலை என்பது ஆலயத்தில் ஆண்டவனுக்குரியது. சரி ஒருவேளை என்ன இறைவன் களத்துல எங்கேயாவது போய் விழுந்திருக்குமா? எதுவும் கோயில்ல கடவுள் சன்னிதானத்தில் விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கோவிலாக தேடி வரான். அப்படி தேடி வரும்போதுதான் அத்திபுர நாட்டு நகரத்தின் எல்லையிலே ஊருக்கு வடபுறத்தில் ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில மத்தியில இடி விழுந்து ஓட்டையாகி போச்சு. சரி அதனாலதான் ஓட்ட பிள்ளையார் கோயில் அதுக்கு ஒரு பேர். அந்த ஓட்ட பிள்ளையார் கோயில் வாசலில் சிவபெருமான் பண்டார உருவத்துல திருவோட தலைக்கு வைத்து தூங்கிட்டு இருக்கான். பண்டாரோ திருக்கழுத்து பார்வதி எறிந்த மாலை கண்டாரே சொந்தக்கராஜனுக்கு ஆண்டார கோபம் வந்து பண்டாரமே தாக போற பண்டாரமே தங்க மகனும் வேணுமோடா மாட போகும் கணவனுக்கு பார்வதியும் வேணுமோடா மாலைய கலத்தித்தாடா மானங்கிட்ட பண்டாரமே அரசன் தக்கன் சொன்னான் பண்டாரம் சாக போற நாளையில என் மகா பார்வதி கல்யாணத்தை கேடா கெடுக்க வந்திருக்கிய. அதானே உனக்கு மாறக்கூடிய காலத்துல உனக்கு மணமேடை கேட்க பிணமேடையில இருக்கக்கூடிய உனக்கு மணமேடை வேணுமாடா அப்படின்னு தக்கன் கோவத்துல பேசினா என்னடாமோ அதானே. அப்ப பண்டாரமா இருந்த கடவுள் சொன்னார் என்ன இளைய தக்கராஜா ஊரெல்லாம் தேடி உணவுக்கு அலைஞ்சேன். ஒருத்த வீட்லயும் உணவு வைக்கல ஒம்மகா கல்யாணம் என்று. ஒருத்த வீட்லயும் சாப்பாடு கிடைக்கவில்லை என்று திருவோட தலைக்கு வைத்து நானே தூங்கி கொண்டு இருக்கேன். அறவயிடும் குறவயிடுமா பட்னியா இருக்கண்டா. எனக்கு கை காலு கிடுகிடுன்னு ஆடுது. ஒம்மகா பார்வதிக்கு தேடி நாயா வர போறேன். சரி ஏ தக்கராஜா என்ன ஏளனமா பேசுறீங்க? அரசன் கோட்டைக்கு வந்தேனா தக்கா அரும மகளை எனக்கு கெட்டித்தானு கேட்டேனா உன் மாளிகைக்கு வந்தேனா உன் மகா பார்வதி எனக்கு மனமுடித்துத்தான்னு சொன்னேனா ஏ தக்கராஜா உன் பந்தலுக்குள் வந்தேனா உன் மகா பார்வதி எனக்கு தானு கேட்டனா கேட்கலையே. நானே சிவனேன்னு தூங்கிட்டு இருக்கேன். ஏண்ட வந்து இப்படி இறங்கல் பண்ணுதீங்கடா. உன் மாலை எனக்கு வேண்டாம் உன் மாலை எனக்கு வேண்டாம் தானா வந்து விழுந்த மாலையை தக்கா நீயே எடுத்துக்கொண்டு வந்தா ஆண்டவனாகிய கடவுள் என்று தெரியாமல் தர்க்கராஜ மன்னனானவள்
களத்துதான். மாலையை கலத்த போறான். ஆமா. மாலை கழுத்தை விட்டு கலர மாட்டேங்குது. சரி. மாலை கழுத்தை விட்டு கலர மாட்டேங்குது. ஆமா. அப்ப பார்த்தான். என்ன 2 லட்சம் வரும். உடவாளை எடுத்தான். ஆமா. மாலை கையில் எடுத்தான். ஓங்கி வாழை கொண்டு வெட்டினான். சாதாரண மாணிக்க மாடனா வாழை வயசுக்கு மாலை பூமியில அறுந்து சடச்சடன்னு அறுந்து கீழே விழுந்திருக்கும். ஆமா. மாணிக்க மாலை வாழை கொண்டு வெட்டியும் வெட்ட முடியல. அதானே. ரம்பம் கொண்டு அடுத்து பார்த்தா ஆசாரியை கூப்பிட்டு. சரி. அப்பமும் அவளுக்கு அங்க ஒரு வேலை கிடைச்சது. அப்பமும் ரம்பத்தால் அறுக்க முடியல. ரொம்ப வாழுதான் முனமடங்கி. ஆமா. அப்பந்தான் கடவுளை நினைத்து கதறி அழுதான். ஆமா. இறைவனாகிய பகவானே, பகவானே, மகா கல்யாணத்துல இப்படி ஒரு சங்கடமா? ஆமா. ஆண்டி பண்டாரத்தை நினைத்து தக்கன் எப்படி வருந்தினான்? எப்படி? கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியலையே, கழுத்தில் விழுந்த மாலை கழட்ட முடியலையே, கடவுளே இது யார் சூதோ? களத்திட விழுந்த மாலையை களத்திட முடியவில்லை என்று கடவுளை நினைந்து நெஞ்சமெல்லாம் உருகி கொண்டிருக்கிறான். அவரை எடுக்கக்கூடிய நாடில் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன பாவி தக்கராஜா, என் கழுத்துல விழுந்த மாலைய என் கழுத்தை விட்டு கனடன் சொல்லி என்னையே நினைக்கியப்பா, என்ன எனக்கு ஒரு சோதனையா? சரி சரி தக்கராஜா, அப்படி மாலைய அப்படின்னு கடவுளே அவர் கழுத்துல இருந்து மாலையை கலத்தி கொடுத்தார். தக்கராஜனுக்கு ஒரு எண்ணம், என்ன பாவம் பார்வதி அடிந்த மாலை அந்த பண்டாரங்களத்துல விழுந்தது. பண்டாரங்களத்துல விழுந்ததுன்னு பார்வதிக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவா. அதனாலே பட்டத்து யானை வரவழைத்தான். பட்டத்து யானையுடைய துதிக்கையில மாணிக்க மாலையை கொடுத்தான். பட்டத்து யானை விநாயக பெருமான் அல்லவா, தான் தகப்ப யாருன்னு தெரியாதா? தாய் எங்க இருக்க தகப்பன் எங்க இருக்கிறாரோ என்று இவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு ராஜாக்கள் களத்துல அப்படி மாலையை புடமாடி போவோம் அந்த அன்னைக்கு எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ராஜாக்களுக்களையும் ஏமாத்தி 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 சரி கடைசியாக அதே பழைய பண்டார இடத்துல வந்தார். எப்பா எவ்வளவு பேர் இங்க கூடி இருக்காங்க, நான் அவளை போல வரலாம், நான் இவாளை போல வரலாம், இல்ல 21 வயது இளவன் சிங்கமா வரலாம், இல்ல 55 ராஜாக்கள் ஒரு ராஜா வரலாம், இல்ல இவாளை போல ஒரு வயதானாலும் அழகா இருக்கா இவாளை போல வரலாம். அதெல்லாம் எடுத்துட்டு சரி வயதான ஒரு கிழவனை போல வந்திருக்கிய உன் விளையாட்டுல இதுவும் ஒரு விளையாட்டா அப்படின்னு சொல்லி சரி அந்த தும்பைக்கியால கிணவனை தூக்கி பக்கத்துல உள்ள சுனையில முக்கி குளிப்பாட்டி தூக்கி மத்தளத்துல வைத்து யானை மேல அம்பாடி வைத்து வருகிற அப்படி வரக்கூடிய நாளிலே என்ன மணி ஓசை கேட்டு எழுந்தான். தக்கராஜன் என்ன மணி ஓசை கேட்டு எழுந்தான். அரண்மனை வாசல் எல்லோரும் பார்த்தார்கள். மணி ஓசை கேட்டு எழுந்த மதன தக்கன் வாசல் வந்து பார்க்க யானை மேல யாரு இருக்கா? யாரு? அதே தாத்தா பண்டாரம் இருக்கா? அதே பண்டாரம். ஆமா அதே கலட்டு முடிவாங்க. ஆமா ஏ பார்வதி தலைவிதிய வார்த்தையா? அதானே ஒரு பண்டார கிழவனுக்கா பார்வதியை உனை வளர்த்தேன் நாங்க போட கிழவனுக்கா தங்கமே நான் உனை வளர்த்தேன் ஆண்டி போய கிடைச்சிருக்கா பார்வதியே
உள்ளத்துல நினைக்கார். என்ன 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 சாகக்கூடிய கிழவன் அல்லவா நமக்கு மாப்பிள்ளைய வந்திருக்கார் அப்படின்னு உள்ளத்துல கவலைப்படும் போது ஆமா ஆண்டவன் பார்வதிக்கு ஞானத்தை ஊட்டினார். இந்த ஆண்டவன் என்ன ஆதி பராசக்தி பார்வதிக்கு ஞானத்தை ஊட்டினார். ஞானத்தை ஊட்டும் போது என்னையா ஆண்டவன் என்று அறிந்து பாவி மனுஷா ஆண்டவன் இறைவா இந்த உலகத்துல எவ்வளவோ சொருவம் இருக்கு. இப்படி எல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கு பல சொருவம். ஆமா இந்த எவ்வளவோ சொருவங்கள் இருக்கும்போது இருக்கின்ற போது ஆண்டவனாகிய கடவுள் நீங்க ஒரு இளைஞனா விடப்படாத, இல்ல 55 ராஜாக்களே ஒரு ராஜாவா விடப்படாத. ஆமா இப்படி சாகப்போட கிழவனை போட வந்திருக்கிறேன். ஆமையா இப்பமோ நாளைக்கு உங்களை கிழவனை போட வந்திருக்கிறேன் மனுஷா. இருந்தாலும் சரி சரி ஆமா வாங்க அப்படின்னு அழைக்கும் போது சரி தக்கராஜ மன்னவா எப்பா என் வளர்த்த என் தகப்பா நீ அறிக்கையோட அனுப்புனிய. அறிக்கையோட என்ன எழுதியிருக்க? ஏப்பா அறிக்கையோட என்ன எழுதியிருக்க? மாணிக்க மாலை என் பார்வதி தூக்கி வீசி அறிவா. சரி மாலை யார் கழுத்தில் விழுதோ அவர்களுக்கு என் மக பார்வதியை கட்டி கொடுப்பேன். ஆமா ஒரு கிழவங்களுக்கு விழுந்தா என் மகளை கொடுக்க மாட்டோம் சொன்னியா? இல்லையே. ஒரு பண்டாரங்களுக்கு மாலை விழுந்தா என் பார்வதியை கொடுக்க மாட்டோம் சொன்னியா? மாணிக்க மாலை யார் கழுத்தில் விழுதோ அவர்களுக்கு என் மக பார்வதியை தாலி கட்டி கொடுப்பேன். அப்படிதான் அடிக்க விட எழுதணும். மாலை விழுந்த மன்னனுக்கு என மாலை சுட்டி கொடு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அதாவது இந்திய புலோக மக்கள் எல்லாம் வயதான கிழவனாக இருந்த போதும் அவனையும் மாப்பிளையாக ஏற்றுக்கொண்டு பராசக்தி வாழ்ந்தார் என்பதை இந்த பூலோக மக்கள் உணர்ந்து தன் கணவனோடு எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் தாலி கட்டிய மன்னவனோடு சாகும் காலம் வரைக்கும் வாழ வேண்டும் அப்படின்னு பூலோக மக்களுக்கு உணர்த்திடவே இப்படி சொல்றேன்ப்பா. அதனால மனந்தால் இந்த ஆண்டியோடத்தான் வாழ்வேன், இல்ல இந்த மண்ணிலே விழுந்து சாவமனா பார்வதி. அப்போ தக்கராஜன் நினைத்தான் என்ன பார்வதி இப்படி சொல்லுதா? ராஜாக்கள் இத்தனை பேர் நிக்கான படை எடுத்துக்கிட்டு அப்ப 55 ராஜாக்கள் உள்ளத்துல நினைத்தான் என்ன வயசான கிழவன் தக்கராஜன் அவன் மகளை கிழவனுக்கு தாலி கட்டி கொடுத்தாமனா சரி சரி இந்த பார்வதியே போய் இந்த வயதான கிழவனா இருந்தாலும் பரவாயில்ல இவனைத்தான் தாலி கட்டுவோம்னு சொல்லுதாரு. அதனால இனிமேல் இந்த கல்யாணத்தை நம்ம பார்க்கணுமா கைய நினைக்கணுமா என்று வந்த ராஜாக்கள் எல்லோருமாக அந்த வழியை பார்த்து போயிட்டு விதமாக இருக்கக்கூடிய நாளில் ஆண்டவனாகிய சிவபெருமான் வந்து தக்கராஜ மன்ன வந்தான். தக்கராஜ மன்ன வந்தான் பண்டாரத்தை தான் அழைத்தான். மருமகனு பண்டாரமே மணமேடையில் அமரும் ஐயா மதனத்தக்கன் சொன்ன போது மதனத்தக்கன் மறையவனார் சிவபெருமான் ஐயா மாப்பிள்ளையா வடிவங்கொண்டு மணமேடையில் அமர்ந்தாரு அரசன் தக்கரச்ச மகா அரங்கிலியால் பார்வதியால் மணமகளா வடிவங்கொண்டு பண்டார இடப்பாகத்தில் அமர்ந்தாரு. தக்கமுடி ராஜமன்னல் தக்கமுடி ராஜமன்னல் தானே மல்லை ஏது செய்தான். திருமாங்கல் என் கையில் எடுத்தான் பண்டாரம் நேரம் நடக்கு. 16 வயசு குமரி பொண்ணு பாலும் கிழவனுக்கு தாலி கட்டி கொடுக்க போறேனே அப்படின்னு சொல்லி திருமாங்கல் என் கையில எடுத்து பண்டாரம் கையில கொடுத்தான். கண்ணீர் தாட தாடையா ஒழுகுது. அப்பந்தான் பார்த்தான் என்ன ஆண்டவனாகிய கடவுள் சண்டாட பாவி தாய் தகப்ப 2 பேரும் ஒரு பெண்ணை தாலி கட்டி தார வார்த்து கொடுக்கல. தார வார்த்து கொடுக்கும் போது கண்ணீரை ஒழுக விட்டு கொடுத்தா சந்தோஷமா வாழ முடியுமா? அப்ப நம்மளும் பண்டாரம் இருந்தா இந்த தக்கன் சந்தோஷப்பட்டா தாலி எடுத்து கொடுப்பான். வயதான கிழவனுக்கு வாழ்க்கை துணை
மனைவி ஆக்கிடுவோமே நம்ம வளர்த்த மகளை ஆமா என்று தக்கம் கவலைப்படுவான் என்று சரி பண்டாரமாய் இருந்தவர்தான் சிவன வடிவம் கொண்டார் கையை தலை மூடிந்தார் மற்றவர சூடுகிறார் சட்டத்தை கழுத்தில் ஓடுகிறார் தோள அறையில் கட்டி பண்டாரமாய் இருந்தவர்தான் பரமசிவன வடிவம் கொண்டார் தக்கராஜ மன்னவன் பார்த்தான் தாக போல கிழவன போல இருந்தவன் திடீரென்று பரமசிவனா இருக்கிறானே ஏ பரமசிவம் நீ தில்லையில ஆடுனவன் தானே எடுத்தடுவா பிச்சை வாங்கி உண்டவன் தானே அப்ப பிச்சை எடுத்து தின்ன புத்தி ஒன்னு விட்டு போமா ஏ பண்டாரம் எல்லோ ராஜாக்கள் இருக்கும் போது நீ பகவானா வந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அதனை விடுத்து விட்டு எல்லா ராஜாக்களும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாண்டியா இருந்தவன் ஆண்டவனா வந்திருக்கீர் அதனாலே சரி சரி தாலியை கட்டி என சொல்லும் போது சரி அரகட என்று சொல்லி யாருமையுடன் பூட்டுகிறான் கட்டி மேடம் கொட்டிடவே குளவ சத்தம் போட்டிடவே பார்வதி தெடுக்கழுத்தில் பகவான் சிவபெருமான் திருப்பூட்டி வேளையிலே மாப்பிளையோ பெண்ணுமாக துண்டு நல்ல விரல் வெடித்தோ சுச்சி வாரா மனவடைய அம்மியது மிதித்தார்கள் அந்த அருந்ததியோ மாப்பிளையும் பெண்ணுமாக மணவடையோ இருந்து கொண்டு இந்த தர்க்கராஜ மன்னவனும் திருமாங்கல்யம் பூட்டியவள் பந்தி போஜனம் நடக்குதையா இந்த அரசன் தக்கன் இந்த கோட்டையிலே யாரும் உடனே இருக்கும் போது சாமாதி சாமம் போட சதி சாம பாலும் போலும் கொடுத்தல்லவோ மாப்பிளையும் பெண்ணுமாக பள்ளி அறையில் கிடந்தார்கள் எடுக்கோகிற நாளையிட இந்த ஆண்டவன் தஞ்சிவ பெருமான் அன்போடு ஏது செய்தார் மகனை பார்வதியே என் மனைவி பார்வதியே எனது வார்த்தை கேடு அம்மா மனைவி பார்வதி இதனால் இதுவரைக்கும் வளர்த்த வீடே நீ பெருசுன்னு இருந்த அதானே என் மகன் குண்டோதரனை உங்க அப்பன் தக்கராஜா அறவயிறு குடவயிறுமா போட்டு ஆதி கைலாசம் விட்டு போயிட்டான் அதனாலே நான் இப்ப சொல்லாம கைலாயம் போக போறேன் சரி ஏ பார்வதி உனக்கு உன் தாய் தகப்ப முக்கியமா இல்ல தாலி கட்டிய கணவன் முக்கியமா
முக்கியமா உன் வளர்த்த அம்மா அப்பா முக்கியமா ஆமா இல்ல உன் வாழ்க்கை துணைவன் இந்த பரமசிவம் முக்கியமான் முக்கியமா அண்ணா ஆண்டவனாகிய கடவுளிடத்துல பார்வதி சொன்னா என்ன இறைவா சுவாமி ஒரு பெண்ணு திருமாங்கலியம் பூட்டுது வரைக்கும் தான் இந்த ஆயுதகப்பம் பெருசு ஆமா என்னைக்கு தாலின்னு ஒண்ணு கட்டியாச்சோ சரி அதுக்கப்புறம் என்ன தாலி கட்டிய கணவனை தவிர அவளுக்கு வேற யாரும் கிடையாது கிடையாது அதனால என்ன என்னை வளர்த்த தாய் தகப்பனை விட ஆமா என் கணவன் பகவான் பரமசிவன் நீங்க தான் பெரு சொன்னான் சரி அவன் பகவானும் பார்வதியோ பகவானும் பார்வதியோ பாரிச்சாம வேடையிலே பள்ளி அறையில் இருந்தல்லவோ பரம கைலாசம் போயிட்டார்கள் சொல்லி உதயமாச்சு சொல்லி நல்ல உதயமாச்சு விடிய கால வேலையாச்சு கையா வெள்ளி நல்ல உதயமாச்சு விடிய கால வேலையாச்சு காலை வேலையாச்சு அதிரவனும் உதயமாச்சு ஆண்டவனை காணாமல் அரசந்தக்க ராஜ மன்னர் பள்ளியிட கதவை வந்து தட்டினானே பள்ளியிட கதவுதான் கிடக்கலையே கதவை திறந்து பார்த்தான் கதவை திறக்க முடியலையே தத்தம் கோடாரிய கையில் எடுத்தான் கொண்டு கதவை ஓங்கி வெட்டுகிறான் கதவை உடைத்து பார்த்தானே மகளையும் காணலையே நம்ம மகளையும் காணலையே மறு மகனையும் காணலையே அப்போ தக்கனுக்கு கோபம் உண்டு தலைமகளும் பார்வதியா தகப்பன் என்று நினைத்தாளா என்னிடம் சொல்லி வழி போனாளா அம்மை உமா பார்வதியா அப்பனென்று மதித்தாளா அப்பனென்று மதித்தாளா அனுப்பி வழி போனாளா அந்த தக்கராஜ மன்னவன் உள்ளத்திலே நினைக்கின்றான் ஆமா அந்த பண்டாரம் தான் தில்லையில் ஆடி பிச்செடுத்துக்கின்ற புத்தி ஆமா அவன் நம்ம இடத்துல சொல்லாம போட்டும் போட்டும் நம்ம பெற்ற மகா பார்வதி நம்மளை மதிக்கலையே அதானே அப்பன் என்று மதிக்கலையே அனுப்பி சொல்லாம போயிட்டானே போயிட்டாளே அதனாலே என்ன நம்ம மகனான பார்வதி துடிக்கணும் ஆமா பகவானை எரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆமையா ஐயா தக்கமுடி ராஜமன்னன் தக்கமுடி ராஜமன்னன் சார்காவல்லி பொன்னாடும் ஆறுகா வனவதியிட கட்டநாதம் பாறையிட ஆண்டவனை எரிப்பதற்கு அரசன் தக்க ராஜமன்னன் கேள்வி எது போடுகிறான் யமனனை தயாரிப்பதற்கு ரணவேள்வி போடுகிறான் நாதனை எரிப்பதற்கு தக்கமுடி ராஜமன்னன் தாருகா வனமதியிலே கட்டநாதம் பாறையிலே ஆட நல்ல குளிய வெட்டி 20 செப்பிகளும் 21 7 வகை படி அடஜந்தக்க ராஜமன்னன் பகவானை எரிப்பதற்கு கேள்வி எது ஓடுகிறான்
விமலனை தயடிக்குதையா அப்போ இதனை கண்ட இடையவனா என் மகனே வியானகனே எனது இரு கண்மணியே எனக்கு மாமா உனக்கு பேடன் நாட்டு வண்ண மதனதக்கன் என்னை எடிக்க வேள்வி போட்டிருக்கான் வேள்வியை அணைத்து வாடா வேள்வியை அணைத்து வாடா நாயகா என் மகனே அப்போ நாயகனு வாடும்போது இந்த தக்க மூடி ராஜ மன்னர் என் மூத்த பேர வாடனென்று என் காடாவட பூந்திலட்டும் கணபதிக்கு படைத்தானே. அப்போ
மாடல் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் துள்ளு குட்டி மாட சுவாமி துள்ளு குட்டி மாடத்தியா ஆயிரத்தெட்டு தெய்வத்துக்கும் ஆயிரத்தெட்டு தெய்வத்துக்கும் அண்ணா துள்ளு குட்டி மாட சுவாமி சொல்லும் ஐயா ஐயாதியில வந்தவர் தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி முதல வந்தவர் தான் மாட சுவாமி பெருந்தெய்வமே பந்தம் கொளுத்துவாரா ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி தலைய பொறுத்தும் வேலையில துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் துள்ளு குட்டி மாட சுவாமி பூலோகம் போறையப்பா உனக்கு இருப்பு இடத்தை கேளு அப்பா பொஞ்சோலையில் ஓர வார பாதையில திருவாடிய கல்லுதான் உருண்டு இரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாடிய கல்லு 10 வண்டி சுற்றி எடுக்கும் பார்க்க பளிங்கு போல் இழுக்கும் கல்லு ஒரு வடி இல்லாமல் பார்க்க அழகான கல்லதுதான் கல்லதியிலே துள்ளு குட்டி மாட சுவாமி தமிழ் மக்களிடம் பேசும் தெய்வமாக கல்லதியிலே நீ இருப்பாயப்பா ஆண்டவன் தான் ஜீவருமா வாரும் பிள்ளை மாட சுவாமி பூலோகம் போறீனா கொல்லும் வரம் வெல்லும் வரம் கொடுக்க வரம் எடுக்கும் வரம் ஆக்கு வரம் அழிக்க வரம் அதிக கோடி வரமும் தாரே தீராத பிடிகளெல்லாம் கொடுத்தாரே அப்போ வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கல்லடமங்குள்ளவா தெய்வமான மாட சுவாமி
வருகின்ற போது காஞ்சிபுரம் பூஞ்சோலையிலே கண்கண்ட தெய்வம் ஆதிகள் வந்த தெய்வம் ஐயா துள்ளுக்குட்டி மாடசுவாமியின் கமலப்பாதம் பட்ட மாத்திரத்தில் இந்த காஞ்சிபுரம் பூஞ்சோலை எப்படி இருக்கு? எப்படி ஐயா பூக்காத செடிகள் எல்லாம் பூக்காத செடிகள் எல்லாம் பூத்து குலுங்கிடுமா, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய் வளர்த்து தொங்கிடுமா, வெட்டுப்பட்ட வாழை எல்லாம் இந்த மாடசுவாமி அருளாடே வேரூன்றி தடுத்திடுமா. காஞ்சிபுரம் பூஞ்சோலையில் காஞ்சிபுரம் பூஞ்சோலையில் கண்கண்ட தெய்வம் ஆடாடு. அப்போ காஞ்சிபுரம் பூஞ்சோலையில் வார பாதையிலே தெய்வமான மாடசுவாமி ஒரு கல்லு ஒன்றை கண்டாரே. திருவாளிய கல்லதனை மாடசுவாமி பார்த்தாரே. உருண்டு தேரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு 10 வண்டி சுற்றி இருக்கும். ஓங்கி வளர்ந்த கல்லு ஒழுக்கமான திருவாளிய கல்லு வடு இல்ல கல்லதுதான் பார்க்க பளிங்கு போல இருக்கும் கல்லு. திருவாளிய கல்ல கண்டு தெய்வமான மாடசுவாமி கடவுள் சொன்னபடி கடவுள் சொன்னபடி கண்டொண்ட தெய்வமான சுவாமி ஆண்டவன் வழி சொன்னபடி இந்திய பூலோகத்தில் செந்தமிழ் நாட்டிலே காஞ்சிபுரம் பூஞ்சோலையிலே போற வார பாதையிலே உருண்டு திரண்டகல்லு ஒழுக்கமான திருவாடிய கல்லு 10 வண்டி சுற்றி இருக்கும் பார்க்க பளிங்கு போல இருக்கும் கல்லு. ஒரு வடி இல்லாமல் பளிங்கு போல இருக்கும் பார்க்க அழகான கல்லு. அந்த திருவாடிய கல்லை கண்டார் தெய்வம் மாடசுவாமி. அவன் உருண்டு திரண்ட கல்லு அந்த திருவாளிய கல்லை கண்டு கடவுள் சொன்ன திருவாளிய கல்லு இதானே. இந்த உருண்டு திரண்ட கல்லிலே நாம குடியிருந்து தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமா இருக்கணும். அதான் கடவுள் மூலதனமா சொல்லி அனுப்பினார். தமிழ் மக்களிடத்திலே மாடசுவாமி நீ பேசும் தெய்வமா இருக்கணும்னா அதே போல காஞ்சிபுரம் பூஞ்சோலையிலே போட வார பாதையில் திருவாளிய கல்லிலே தெய்வம் துள்ளு துள்ளி விழுந்த துள்ளுக்குட்டி மாடசுவாமி துள்ளுக்குட்டி மாடத்தியால் திருவாளிய கல்லிலே குடிகொண்டு தமிழ் மக்களிடத்திலே பேசும் தெய்வமாக மாடசுவாமி யார் வருவார் எவர் வருவார் என்று குழுவிச்சிருக்கின்றார். மீண்டும் பேசுவோம்.